பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அல்லேலூயா. இந்த வசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேதபாரகர் பரிசேயரை பார்த்து தான் இதை சொல்லிகிட்ருக்காரு. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருங்க, நல்லா நமக்கு ஒன்று தெரியணும். நம்ம இருதயத்தில் தான் நம்மளுடைய எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் வர்றது அங்கேருந்து தான். அப்போ இருதயம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்யும்போது சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை புதுப்பியும்னு தாவீது சொன்னபடி நாம் எப்பவுமே அந்த சுத்த இருதயத்தை வாஞ்சிக்கணும். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவர்கள் பாக்கியவான்கள். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ சுத்த இருதயம் மிக மிக முக்கியமானது ஒன்று. அந்த இருதயம் கரைபடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். மனிதனோ வெளிப்புறத்தை பார்க்குறான், நானும் அவனோட இருதயத்தை பார்க்குறேன்னு சொல்கிறார். அப்போ இருதயத்தில் நாம் எப்படி சிந்திக்கிறோம்? அடுத்து இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எப்போவுமே நம்ம ஒன்று பேசும்போது இருதயத்தில் என்ன சிந்திக்கிறோமோ அது ரிலேட்டடாக தான் நம்ம வாயில் வார்த்தைகள் வரும். அப்போ வாயின் வார்த்தைகள் கவனமாக இருக்குன்னா நம்ம இருதயத்தை முதல்ல சுத்திகரிக்கணும். நம்ம இருதயம் முதல்ல சுத்தமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று. அடுத்து நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகள் எடுத்து காட்டுகிறான். ஒரு நல்ல மனுஷன்னா எப்படி அவனோட இருதயம் எப்படி இருக்குன்னா, அவனோட இருதயத்தில் நல்லவைகளை எடுத்து அதை வெளியில் காட்டுறான். அதை தான் வாயில் பேசுகிறான். அவனோட செயல்பாடுகள் அதுதான் இருக்குது. பொல்லாத மனிதன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதைகள் எடுத்து காக்கிறான். இங்கே பொக்கிஷங்கிறது இருதயம். ஆண்டவர் இருதயத்தை தான் குறிக்கிறாரு. மாமிச சிந்தை எல்லாமே அந்த இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருது. அப்போ அந்த இருதயம் சுத்தமாக இருக்கணும். நம்ம சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. அப்பா, கெடுதல் நினைக்கிற, தீங்கு நினைக்கிற அப்படிப்பட்ட நினைவுகள் என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இருதயத்தில் பொல்லாதவர்கள் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு பிரியமான இருதயமாக என் இருதயத்தை மாற்றுங்கன்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நாம் அனுதினமும் நம்மளை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வேதபாரகர் பரிசேயர் அவங்க இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறத பார்த்து தான் ஆண்டவர் ரொம்ப ஒரு கோபத்தோடு தான் சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே என்று. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நாம் இவ்வேளையில் நாம் நம்மளை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்ன நடந்தால் ஆண்டவரே, அப்பா யார் என்ன செய்தாலும் மனிதனை ஒரு மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்காதபடி, எனக்கு போராட்டம் மனுஷரோடு அல்ல, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இந்த துரைத்தனங்களோட அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் தான் எனக்கு போராட்டம் உண்டு என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து, மனிதருக்கு மனிதன் விரோதமான பகை, வைராக்கியம், கோபம், எரிச்சல், சண்டை இதெல்லாம் இருதயத்தின் கசப்பினால் வருது. கசப்பு எங்கே நிறைந்திருக்குதுன்னா இருதயத்தில் தான் நிறைந்திருக்கு. அப்போ அந்த இருதயம் அனுதினமும் சுத்திகரிக்கப்படும் போது நாம் நல்லவைகளை சிந்திப்போம்,
நாம் நல்லவைகளை சிந்திக்கும்போது நல்லவைகளை மட்டும்தான் பேசுவோம். அதான் நல்ல மனிதன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். அல்லேலூயா. நாம் அதன்படி நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து நம் இருதயமாகிய பொக்கிஷத்திலே நல்லவைகள் மட்டும் இருப்பதற்கு நாம் நல்லவைகள் மட்டும் வெளியில் நம்ம பேசும்போது, நடக்கும்போது, செயல்பாடுகளில் காண்பிக்கும்படியாக மற்றவர்கள் நாம் பேசும் விதம், நாம் பழகும் விதத்தை பார்க்கும்போதே அந்த இருதயத்தில் இவர்கள் சுத்தம் உள்ளவர்கள் என்பதை அவர்கள் கண்டுகொள்ள, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இந்த நம்மளுடைய இருதயத்தில் கிறிஸ்துவானவர் நம்மளுடைய இருதயத்தில் வாசம் செய்வதற்கு இடம் கொடுக்கும்படியாக சுத்த இருதயத்தில் தான் தேவன் தங்குகிறார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார்னா அவர் அந்த இருக்கிற இடம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ அவர் அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கணும். அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை சிறையில் வச்சிருக்க மாதிரி வைக்கக்கூடாது. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாருடைய இருதயத்திலும் கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? நம்மளுடைய இருதயத்தில் அவர் ஃப்ரீயாக இருக்காரா? அவர் இருதயத்தில் மட்டும் இல்லை, நம்ம சரீரத்தின் எல்லா அவயங்களிலும், கண்களிலே, கால்களிலே, காதுகளிலே, கைகளிலே, எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக போகிறாரா? அவரால் ஃப்ரீயாக இருக்க முடியுதா? இல்லை சிறைப்பட்டு கிடக்கிறாரா? சிறைப்படுத்தப்பட்டு கிடக்கிறாரா? இல்லை நமக்குள்ளே அவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா? நாம் அதை யோசிப்போமா? நம் இருதயத்தில் கிறிஸ்து இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இருப்போமானால் நாம் தேவையில்லாததை சிந்திக்க மாட்டோம், தேவையில்லாததை பேச மாட்டோம். மனிதருக்கு மனிதர் விரோதமான பகை இருக்காது, வைராக்கியம் இருக்காது, கோபம் இருக்காது, எரிச்சல் இருக்காது. அதற்கு பதிலாக அன்பை வெளிப்படுத்துவோம், நற்குணங்களை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம், கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவோம். அதை தான் ஆண்டவர் வேளையில் நம்மளோடும் எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ அந்த ஜூன் மாதம் 25 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே, ஆண்டவரே நன்றி அப்பா. காலை வேளையில், இந்த காலையில் அதிகாலை வேளையில் ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க முடிய என்னை கிருபை செய்திரே. நன்றி அப்பா. காலை தூரம் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. உடைய புதிய கிருபையினாலே நிரப்பி எங்களை வழிநடத்த வருகிற தேவனே. பரிசேர் சதிசேர் நீதியை விட உங்களோட நீதி அதிகமாக இராவிட்டால் தேவன் ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த பரிசேர் வேதபாரகர் இவர்களை பார்த்து தான் நீர் சொல்லுகிறீர், விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்பா, அவர்கள் பொல்லாத சிந்தைகளை இருதயத்தில் சிந்திக்கிறார்கள். குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, குறை சொல்லுகிற ஆவி, குற்றம் கண்டுபிடிக்கிறது, குறை சொல்வது, மற்றவர்களை அற்பமாக நினைப்பது, நான் மட்டும்தான் பரிசுத்தம், நான் மட்டும்தான் நீதி, என்னால் மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும், என்னை எல்லாரும் மதிக்கணும், கனம் பண்ணணும், அப்படிங்கிற நினைவுகளோடு இருக்கிற அந்த மனிதர்களை பார்த்து தான் விரியன் பாம்பு குட்டிகளே என்று நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே. அப்பா, பரிசேயர் சதிசேயர் இவர்களுடைய நீதியை விட எங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் இப்படி பொல்லாத சிந்தைகளில் இருக்கும்போது அந்த சிந்தை உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் சுத்த இருதயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சுத்த நல்ல மனிதன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் என்று சொன்னதுபடியாக, நல்லதை எடுத்து காட்டும்படியாக, அன்பை எடுத்து காட்டும்படியாக, பரிவு, சாந்தம், சமாதானம், ஒரு நற்பண்புகள், நற்கிரியைகளை எடுத்து காட்டும்படியாக கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார், எங்கள் இருதயத்தில் வாசம் செய்கிறார் என்பது
வெளிப்புறம் நாங்கள் காட்டும்படியாக, சுபாவத்தில் காட்டும்படியாக, எங்களோட ஆக்டிவிட்டீஸில் காட்டும்படியாக, எங்கள் வாயின் வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகளாக இருக்கும்படியாக, அன்பு நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும்படியாக, அல்லேலூயா ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தும்படியாக அப்பா எங்கள் ஒவ்வொரு நீங்கள் நிரப்புங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீர் அதிசயங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே, ஒவ்வொரு இருதயத்தையும் நீர் சுத்திகரித்து சுத்த இருதயமுள்ளவர்களாக, சுத்த இருதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லிடு ஆண்டவரே. ஆமேன் ஆண்டவரே. அனுதினமும் உம்மை தரிசிக்க வேண்டும், அனுதினம் உம்மை தரிசிக்க வேண்டும். அதுதான் எங்கள் வாஞ்சை, விருப்பம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் எங்கள் வாசம் செய்யும்போது ஆண்டவரே அப்பா அல்லேலூயா பரலோக தரிசனத்தை அனுதினமும் நாங்கள் பெற்று உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் களிக்கூற, உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவரே கிறிஸ்துவே நாங்கள் வெளிப்படுத்த முடியாக, சாட்சியாக வாழ நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.